ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன். லாஸ்ட்டா போட்ட அந்த கோல்ட் காயின் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ரெஸ்பான்ஸ் குடுத்துருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதில ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அத சேவ் பண்றதுக்கு ஐடியாஸ் குடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா, மணி சேவிங் ஐடியா தான். ரொம்ப பெருசா, ரொம்ப ப்ரொஃபஷ்னலிஸ்ட்டா அப்படிலாம் இருக்காதுங்க. அஸ் எ ஹவுஸ் ஒய்ஃபா நான் வந்து பர்சனலா நான் என்னென்னலாம் பண்ணி, என்னோட தப்பெல்லாம் எப்படி ரெக்டிஃபை பண்ணி, சேவிங்ஸ்னா இதுதான் அப்படிங்கிறத நான் கத்துக்கிட்டேனோ, ஸோ அத தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இதில வந்து உங்களுக்கு ரொம்ப இன்டெப்த்தா, ரொம்ப டீட்டெயில்டு கால்குலேஷன் அப்படிலாம் எதுவுமே இருக்காது. ஒரு பேசிக்கான ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா நமக்கு வீட்ல இருக்கிறதுல நாம எப்படி சேர்த்து வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ வீடியோவ ஃபுல்லா பாருங்க. நம்மளோட சேனல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே என்ன பண்ணுவோன்னா, சேலரி வந்த உடனே செலவெல்லாம் பண்ணிட்டு, மீதம் இருக்கிறத மிச்சம் பிடிக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ அப்படி ஒரு தாட் இருந்தா, அத இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குறதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன சேவ் பண்ணணும்னு வச்சிருக்கோமோ, அந்த அமௌண்ட்ட தான் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் தான் செலவு பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு ரூ. 10,000 சேலரி வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எய்தர் ஹஸ்பண்ட் மட்டும் வாங்கினாலும் சரி, இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாங்கினாலும் சரி, உங்களோட இண்டிவிஜுவல் சேலரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50% ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ்க்கு போயிடணும். அதாவது இப்போ நம்ம ரெண்டல் ஹவுஸில் இருந்தீங்கன்னா ரெண்ட்டு, அப்புறம் நம்மளோட இபி, அப்புறம் கேஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேரண்ட்ஸுக்கு அனுப்புறது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ். அதில் வந்து நீங்கள் என்ன தான் நினச்சா கூட உங்களால் குறைக்கவே முடியாது. ஸோ உங்களோட சேலரியிலேருந்து 50% வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 30% அப்படிங்கிறது நம்மளோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், நம்மளோட மற்ற தேவைகள்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் 30ல் வந்து மீதி அட்லீஸ்ட் 20யாவது வந்து நீங்க சேவ் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால சேவ் பண்ண முடியும். நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா, என் ஹஸ்பண்ட்க்கு சேலரி வந்த உடனே ஃபஸ்ட்டு அவர் பண்ணுறது என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு அனுப்பிடுவார். அது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட சேவிங்ஸ், குழந்தைங்களோட செல்வ மகள் ஆகட்டும், என்னோட ஆர்டி ஆகட்டும், ஸோ அப்பா அம்மாவுக்கு அனுப்புறதாகட்டும், ஸோ இப்படி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல காசு அனுப்பி அதை தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ரெண்ட் அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு இங்கே வந்து செக் தான் கொடுக்கணும். 12 மந்த்ஸ்க்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ், நமக்கு கிராசரி, வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் வாங்கணும், அவுட்டிங் போகணும், குழந்தைங்களுக்கு வேணும், ஸோ குழந்தைங்களோட இது, ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நான் பிரித்து வச்சுப்பேன். ஸோ எப்போயுமே உங்களோட சேலரி வந்த உடனே பார்த்திங்க அப்படின்னா, முதல்ல நீங்கள் என்ன சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எடுத்த உடனே உங்களால் வந்து உங்கள் சேலரியிலேருந்து 20% சேவ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. கொஞ்சம் நம்ம வந்து அதுக்கு பழகணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு 20% அதுக்கு வந்து ஒதுக்கி வச்சிங்க அப்படின்னா தான் ஒரு 10% நீ சேவ் பண்ணுவீங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் சேலரி வந்தவொடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இனிமேல் முதல்ல ஒரு மாதத்துக்கு ஒரு 2,000 சேர்த்து வைக்கணும்னு நினைப்பீங்களா, ஸோ அந்த அமௌண்ட்டை முதலையே எடுத்து வச்சுருங்க. மீதி இருக்கிற அமௌண்ட்லேருந்து செலவு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஒரு ₹1,000 ₹1,500 உங்களால் சேர்த்து வைக்க முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரூல். ஓகே, இப்போ சேலரியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து சேவிங்ஸ்க்கு தனியாக எடுத்து வச்சுட்டோம். இனி நாம் எப்படி வந்து எக்ஸஸாக செலவு பண்ணாமல் மிச்சம் பிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும்ல. அது யார் கையில் இருக்குன்னா, கண்டிப்பாக ஒரு 80% வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒய்ஃபோட கையில் தான் இருக்குது. அதாவது வீட்டில் இருக்கிற பெண்களோட கையில் தான் இருக்குது. மீது 20% தான் ஆண்களோட. ஏன்னா அவங்க வந்து வெளியில் ஏதாவது கெட்ட பழக்கம் இருந்தால், இல்லைன்னா வெளியில் தேவையில்லாமல் செலவு பண்ணாதான் அவங்களால எக்ஸ்பென்சஸ் ஆகும். மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கால்வாசி வீட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது நாம தான். அப்படிங்கிறனால மிச்சம் பிடிக்கிறதுக்கு நமக்கு தான் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும் அவங்கள கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ அதனால் நாம தான் வந்து எங்கே மிச்சம் பிடிக்கணும்னா, நம்ம கிச்சனில் இருந்து தான் ஃபஸ்ட்டு மிச்சம் பிடிக்க ஆரம்பிக்கணும். கிச்சனில் இருந்துன்னா உடனே நீங்கள் சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறீங்களான்னா அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. நம்ம எப்பயுமே சொல்கிறதா, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சாப்பாடு, அடுத்து நம்ம பசங்களுக்கு படிப்பு, அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே. இதுதான் என்னோட ப்ரியாரிட்டி. முதல்ல சாப்பிட்றதுல எந்த கஞ்சத்தனமும் வைக்கக்கூடாது. செகண்ட், நம்மளோட பசங்களோட படிப்பில் எந்த ஒரு விதத்துலையும் நம்ம வந்து காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் தான் நம்மளோட இத்தியாதி எல்லாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சனில் இருந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகணும். எப்படி ஸ்டார்ட் ஆகணும்னா, இப்போ ஒரு வாரத்துக்கு 7 நாள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு நாள் வந்து கண்டிப்பாக நீங்கள் நான்வெஜ்னு போயிடும்.
அதுக்கு தனியாக ஒரு அமௌண்ட் போயிடும். மீதி இருக்கிற 6 நாளை கால்குலேட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் வாங்கணும். இப்போ 6 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு 5 நாளுக்கு வாங்கினா போதும். 6வது நாளை வந்து நீங்கள் அந்த 5 நாள்லேயும் நமக்கு எல்லா காயையுமே ஃபுல்லாக சமைச்சிருவோமான மாட்டோம். ஸோ அந்த காயெல்லாம் வச்சுட்டு நம்ம 6வது நாள் செஞ்சிடணும். ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி நீங்கள் இந்த வாரத்துக்கு நம்ம இதெல்லாம் சமைக்க போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ண வேண்டாம். பட் நீங்கள் மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, ஒரு கடைக்கு போகிறீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் வாங்குறீங்கன்னா நீங்கள் 2 நாள் 3 நாளைக்கு வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, ஸோ இதுதான் வாங்குறீங்க அப்படின்னா அந்த காய்க்குள்ளே நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஃபிக்ஸ்டுக்கு வந்து நீங்கள் வந்துடணும். ஸோ நம்ம என்ன வாங்குறோமோ அதில் தான் நம்ம செய்யணும். அப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து எக்ஸஸாக வந்து அடிக்கடி காய் வாங்குறது, பழம் வாங்குறது, ஸோ இந்த மாதிரி அடிக்கடி நம்ம வந்து வெளியில் கடை வீதிக்கு போகாமல் இருப்போம். அப்படி கடை வீதிக்கு நம்ம போகாமல் இருந்தோம் அப்படின்னாலே தேவையில்லாமல் நம்ம ஒரு டைம் கடை வீதிக்கு போகிறப்போ நிறைய வாங்கிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம வந்து ஒரு 4 திங்ஸ் வாங்க போகிற இடத்துல 10 திங்ஸ் கண்டிப்பாக வாங்கிட்டு வருவோம். ஸோ அந்த செலவு வந்து நமக்கு குறைஞ்சிடும். ஸோ எப்போயுமே கிச்சனில் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க, இந்த வீக்குக்கு இதுதான் நம்ம சமைக்கணும், இல்லைன்னா இத்தனை காய் வாங்கினா போதும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு அதுக்குள்ளே நீங்கள் சமைங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுனா நமக்கு எக்ஸஸாக செலவு பண்ணுற காசு வந்து ஃபஸ்ட்டு அங்கே கட் ஆகிடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நான் நெறைய பார்க்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் ஷாப்பிங் நான் ஏன் வந்து ஸ்ட்ரிக்ட்டா நோ சொல்லுவேன். எது வாங்கலாம், எது வாங்கக்கூடாதுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நாம நெறைய எங்கே இன்ஃப்ளூயன்ஸ் ஆவோம்னா, யூடியூப் வீடியோஸ், இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க போடுற ஹால் இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் வாங்கலாம். கிச்சனுக்கு இது நல்லா இருக்கே, இது வாங்கலாம். அவங்க காமிக்கிறாங்களே வாங்கலாம்னு நினைப்போம். அவங்க எல்லாம் ஏன் போடுறாங்க அப்படின்னா, அதுதான் அவங்களோட தொழில். இப்போ நாளைக்கே நான் வந்து இது வாங்கினேன், அது வாங்கினேன்னு காமிக்கிறேன் அப்படின்னா, நான் என்ன வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறப்போ என்ன ஆகும்னா, யாருக்கு தேவையோ அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் வந்து எல்லா யூடியூபர்ஸும், எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் வீடியோஸ் கொடுப்பாங்க. பட் மக்களாகிய நாம் என்ன நினைப்போம்னா, இப்போ ₹100 இருக்கிறத ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில் வந்து ₹50க்கு ஆஃபரில் கொடுக்குறான் அப்படின்னோடனே நமக்கு அது தேவையா, தேவையில்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சிக்காமல் நம்ம வந்து வாங்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அதனால் என்னன்னா, நீங்கள் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸோட வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவைன்னா மட்டும் அந்த வீடியோஸை பாருங்கள். தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, தேவையில்லாமல் நம்ம வந்து ஆன்லைன் பர்ச்சேஸை வந்து வாங்குறத வந்து அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நிறையா அவுட் சைடில் போயிட்டு, அதாவது வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்றது, இல்லைன்னா வந்து வெளியில் போய் சாப்பிட்றது. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணி ஆகணும். இல்லை நாங்கள் அப்படிலாம் சாப்பிட மாட்டோம், இந்தியாவிலலாம் அவ்வளோலாம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் நம்பவே மாட்டேன். ஏன்னா நான் இந்தியா வந்தப்போலாம் பார்க்குறது என்னென்னா, எங்களை விட அதாவது என்ஆர்ஐஸ் வெளியில் இருக்கோம்ல, நாங்கள்லாம் இந்தியாவுக்கு வந்தால் கூட ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு 4 ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணோம், அப்படி தான் வருவோம். பட் நம்ம மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வெளில வாங்குறாங்க. இதை வந்து நான் கண்கூட பார்த்தது. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி, இப்போ ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து 4 தடவை வாங்கிட்டுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் 2 தடவையாக குறைங்க. ஸோ அந்த மாதிரி குறைச்சிட்டு வரப்போ என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வெளியில் போய் சாப்பிட்டாலே போதும். இப்போ ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் வந்து நம்மளே வீட்டில் சூப்பராக பண்ணிக்க முடியுங்க. ஹெல்த்தியாக வந்து பசங்களுக்கு சமைச்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் வெளில போய் அடிக்கடி சாப்பிட்டு, அது சாப்பிட்றதால காசையும் கொடுத்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா, நம்ம ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்ணி அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கும் செலவு பண்ணுறோம். ஸோ அந்த அடிக்கடி வெளியில் சாப்பிட்றத வந்து தயவு செய்து அவாய்ட் பண்ணிடுங்க. 4th ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் இன்கம். அதாவது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே இப்போது நிறைய பேர் வந்து ஒர்க்கிங் உமனாக இருப்பீங்க அதை பார்க்குறவங்க. ஒர்க்கிங் உமனாக இல்லாதவங்களுக்கு நான் வந்து இதை சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு செகண்ட் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணணும். யாருமே இந்த உலகத்தில் பிறந்த நம்ம யாருமே நம்மளுக்கு ஒரு திறமை இல்லை, நம்மளுக்கு எந்த விதமான ஸ்கோப்புமே இல்லை வேலை பார்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம யாருமே கண்டிப்பாக இருக்க மாட்டோம். ஸோ நமக்குன்னு என்ன இருக்குது, நம்மளோட திறமை என்ன, நாம் எந்த விதத்தில் நம்மளுடைய சரௌண்டிங்ஸில் இருந்துட்டு நம்ம வந்து மணி ஜென்ரேட் பண்ணலான்னு பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு செகண்ட் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, நீங்கள் யூடியூபே ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு நல்லா குக்கிங் தெரியும்னா குக்கிங் போடலாம். இல்லை நீங்கள் நல்லா வந்து பாட்டு இதுக்கெல்லாம் வந்துட்டு பின்னாடி இருந்து டான்ஸ் ஆடி ரீல்ஸ் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் இந்த மாதிரி போடுவீங்க அப்படின்னா அந்த மாதிரி போடலாம். ஸோ ஏதோ ஒன்று உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரியும்னா ஸ்டிச்சிங் வீடியோஸ் போடலாம். யூடியூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஜமாகவே சொல்கிறேன், உங்களுக்கு வந்து உங்களோட கண்டென்ட் நல்லா இருந்தது அப்படின்னா அது அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா கண்டிப்பாக உங்களை ரீச் பண்ண வைக்கும். இல்லை யூடியூப் ரீச்சே ஆகாது அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. இல்லை நிறைய யூடியூபர்ஸ் அப்படி சொல்கிறாங்கன்னா அப்படி
நம்பவே நம்பாதீங்க. ஏன்னா நானே வந்து பார்த்தீங்கன்னா 2 சேனல் இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வச்சிருந்தேன். அப்புறம் நான் வொர்க் பண்ணதால அத அப்படியே விட்டதால அது டிமானிடைஸ்ட் ஆயி அத க்ளோஸ் பண்ணிட்டேன் நானு. இந்த சேனல் ஸ்டார்ட் பண்றப்பவும் நான் என்ன நெனச்சு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, இவ்ளோ நாளுக்குள்ள இவ்ளோ வந்துடணும். உடனே அப்படிலாம் நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லங்க. நான் வந்து என்னோட கன்டென்ட்ட மட்டும் தான் நான் நம்புனேன். நான் நான் என்ன எனக்கு தெரியுமோ, அத வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்சு தான் வீடியோஸ் போட்டேன். அந்த கன்டென்ட் ஒரே ஒரு வீடியோ தான் ரீச் ஆச்சு. சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 மந்த்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு. ஒரு 1 1/2 மந்த்ல மானிட்டைசேஷனே நமக்கு வந்து ஆயிடுச்சு. ஸோ, அதனால தான் சொல்றேன். உங்களோட கன்டென்ட் நல்லா இருந்தாலே உங்களுக்கு ரீச் ஆயிடும். ஸோ, கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல அது ஒரு ₹1000 இருந்தாலும் பரவால்ல. கண்டிப்பா வந்து ஒரு செகண்ட் இன்கம் வந்து ஜெனரேட் பண்ணுங்க. இது இந்த ஃபர்ஸ்ட் 4 ரூலுமே வந்து பார்த்துட்டோம். 5வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மணிய மிச்சம் பிடிக்கிறதுக்கு நான் சொல்லவில்ல. எப்படி வந்து அத வந்து பத்திரமா ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு அப்படிங்கிறத சொல்றேன். இப்ப நம்ம எல்லா இதுலேருந்து மிச்சம் பிடிச்சு கொஞ்சம் காசை வந்து சேர்த்து வச்சுடுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைனலாக கொண்டு போயிட்டு நம்ம வீட்டுக்காரருக்கு ஏதோ ஒன்று வேணா இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படிம்போம். இல்லைன்னா நம்ம உடனே அந்த அந்த காசு கையில் இருக்குன்னு உடனே குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருவோம். அந்த ஒரு தப்பு மட்டும் நீங்கள் செய்யவே செய்யாதீங்க. மிச்சம் பிடிக்கிற காசை எய்தர் நீங்கள் உண்டியலில் போடுங்க, அப்படி இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணி அதில் வந்து போட்டுருங்க. அதாவது 1 இயருக்கு மினிமம் சொல்கிறேன் நான், மினிமம் 1 இயருக்காவது அந்த காசை வந்து நீங்கள் தொடவே கூடாது. 1 இயர்க்கு அப்புறம் பார்க்குறப்போ அது சின்ன அமௌண்ட் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக நம்ம கையில் கிடைக்கும். அப்போ நீங்கள் எடுக்கிறப்போ நீங்கள் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக வாங்கிக்க முடியும் அதுலேருந்து. ஸோ காசை மிச்சம் பிடிக்கிற காசை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக நீங்கள் சேவிங்ஸாக தான் மாற்றணுமே தவிர அந்த மாதம் மிச்சம் பிடிக்கிற காசை அந்த மாதம் செலவு பண்ணவே கூடாதுங்க. இந்த 5 ரூலும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து மந்த்லி ஏதோ ஒன்று சேர்த்து வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்க்கு வந்து நம்ம வந்துடுவோம். ஸோ மறக்காமல் நான் எல்லாருக்குமே எதை சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு உண்டியல் எடுத்துக்கோங்க. அந்த உண்டியல் வந்து கண்டிப்பாக உங்களால் ஓப்பன் பண்ண முடியாததா இருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து எவ்ரி மந்த்து இவ்வளோ தான் ஃபிக்ஸ்டாக ஒரு அமௌண்ட் வரும்னு தெரியாது. அப்படி உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக இந்த அமௌண்ட் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் தைரியமாக வந்து ஆர்டி ஓப்பன் பண்ணிடுங்க. இல்லை எனக்கு ஃபிக்ஸ்டாக ஒரு ஒரு மாதமும் சேம் அமௌண்ட் வந்து எனக்கு கிடைக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஓப்பனே பண்ண முடியாத ஒரு உண்டியலாக வாங்கிக்கோங்க. ஒரு 1 இயருக்கு அந்த பக்கமே போகாதீங்க. காசு போடுற அன்னைக்கு மட்டும் தான் அது பக்கம் போணும். அதுக்கப்புறம் அது பக்கமே போகக்கூடாது. அப்புறம் 1 இயர்க்கு அப்புறம் பிரிச்சு பாருங்க. அப்ப நீங்களே எனக்கு வந்து தேங்க் பண்ணுவீங்க. அக்கா என்கிட்ட இவ்ளோ வந்து மணி சேர்த்து வச்சிருக்கேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 5 ரூலையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே 1% ஆவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஹையர் லெவல், அதாவது அடுத்த லெவலுக்கு வந்து உங்களோட ஃபினான்சியல்ல நீங்க போறதுக்கு ஒரு ஹோப்பா இருக்கும். ஸோ இந்த 5 டிப்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு இதில ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. இனி என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு அத குடுக்குறதுக்கு ட்ரை பண்றேன். தேங்க் யூ.